வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோப் மேக் பண்ணுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோனா ஒரு 150 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்போதும் சோப்பு தயாரிக்கிறதுக்குன்னே இதை வச்சுருக்கேன். இதில் வந்து வாட்டர் வந்துட்டு வார்மிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேலே இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மெட்டி நான் பவுட்ரு வாங்கலை. இது நாங்களாம் வந்துட்டு ஸ்டோனாக வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் சோப் பேஸ் வந்து இதோ இருக்குது பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஆலிவேரா ஜெல் வந்துட்டு இப்போ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் மழை பெய்யறதுனால எடுக்க முடியல. ஸோ அதனால் இதில் எடுத்துக்கிறேன். அப்புறம் வைட்டமின் இ கேப்ஸ் ஒரு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் சோப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு வந்துட்டு மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு உள்வாங்கியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 கிராம் நீங்கள் கரெக்டாக எடுத்து சோப் மேக் பண்ணுறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 இப்படி தான் இருக்கும். எனக்கு ஒரு அக்கா ரீப்ளை பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க. நாங்கள் தயாரிக்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்குன்னாங்க. பிசு பிசுன்னு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம சிலிக்கான்ஸில் அதில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா மோடில் கீழே வந்து எண்ணெய் தடவிடுறாங்க, இல்லை ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க. நான் அப்படி எதையும் செய்யறதில்ல. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை லிக்யூடாக ஆனதுக்கப்புறமே உடனே ஊற்றிடுறீங்க. அப்படின்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக போட்டிருப்பீங்க. ஸோ இது 2 தான் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து கீழே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மோடில் வந்துட்டு இதோட தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நம்ம நேராக வந்து பவுடராக வாங்கி ரெடி பண்ணியிருந்தோம்னா காஸ்டிக் சோடா இதை மாதிரி வாங்கி ரெடி பண்ணோம்னா நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது ஒரு நல்ல க்ரிப்பாக இருக்கும். பட் இது வந்து பாருங்களேன் தொலை தொலைன்னு தான் இருக்குது. தெரியுதுங்களா? இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு மெழுகு போல் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம அதிக லிக்விடோ இல்லை வந்து அதிகம் வந்து தண்ணி மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சோப்பான முழுமையாக ஒரு பார் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது பாராக இருக்குது, இது என்ன பண்ணுறோம், மெல்ட் பண்ணுறோம். அது மெல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரும்பி உருகிடுது. அப்போ உருகுனதை நம்ம உடனே உருத்தாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா ஒரு 2 மினிட்ஸு திரும்பி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ மோடில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு சோப்பு ரெடியாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ போடுறேன்றது சொல்கிறேன் பாருங்களேன். நான் இந்த பாரை இன்றைக்கி கட் பண்ணல, நான் அப்படியே தான் போடுறேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு அது மெல்ட் ஆகும்போது வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸை போடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸோ ஏதோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம அப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுது. அப்போ நம்ம ஜூஸ் அப்போ ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ஹீட் ஆகாது. பட் இதேமாரி நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஜூஸாக ஆகும். இப்போ பாருங்களேன் நான் இதில் போட்டுட்டேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கிளின்சரிங் மாய்ஸ்சரைசர் இல்லை, அதனால் நான் ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் சேர்க்கணும். சோப்பு வந்து மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் உள்ள மாதிரி கலரிங் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஹெர்பல்ஸாகவே நமக்கு எப்படி ரெடி பண்ணுமோ அதேமாரி ரெடி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன், அதிகமாகலாம் போடலை, ரொம்ப கம்மியாக மைல்டுட்டாக போடுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு சோப்பு தான் தயாரிக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல் வந்துட்டு நான் இன்றைக்கி ஜூஸ் சேர்க்கலை. இங்கே பாருங்கள் இந்த பிராண்டட் தான் இப்போ என்கிட்ட இருக்குது, வாங்கினது. நான் அதை தான் சேர்க்குறேன். நீங்கள் ஜூஸ் சேர்க்க முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. இங்கெல்லாம் ஒரு ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்குது, அதனால் வெளில போய் பறைக்க முடியாது. இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்களா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பெரிய ஸ்பூனு, இதில் வந்து கம்மியாக நான் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போது இதை அப்படியே வந்துட்டு நான் ஆல்ரெடி வெந்நீர் வச்சுருக்கேன், காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் இப்போ வச்சேன்னா இதை காய்ச்சி இப்போ எடுத்துகிட்டு வரேன். உங்கள்கிட்ட காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு திரும்பி வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லிக்விட் ஆனதுக்கப்புறம் தான் இதை ஊற்றுவோம். இப்போ இது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு சோப்பாராக ரெடி ஆகிடும். இதில் நம்ம எந்த ஒரு கலரிங்குமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணலை. முல்தானி மெட்டி, கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல் போட்டிருக்கு, அப்புறம் வைட்டமின் இ கேப்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு
இதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இதுவே நமக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்குறது. நம்ம மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம ஹெர்பல் சோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலரிங் கொடுக்க வேணாம். அதோட நேச்சுரல் கலர் எப்படி இருக்கோ அதுவே ஒரு நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது சோப் ஆகிடும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லிக்விடாக ஊற்றுனது. இதோ இப்போது சோப் பாராக எடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? பின்னாடி பார்க்குறதுக்கு ஒரு கலராகவும் இதில் ஒரு டிசைன் லைட்டாக இருக்குது. இந்த கலரில் தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்களேன், ஃப்ரண்டில் ஒரு கலர் இருக்குது. ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி தெரியுது. நம்ம இதில் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு சோப் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணோம்னா இதுவே கூட நம்ம சேல் பண்ணலாம். இது இப்போது என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்ததுன்னு. நான் அதே சொன்னது தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, காய்ச்சி உடனே ஊற்றிடுவீங்க. ஒரு சிலது நம்ம போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் போயிருக்கும். நீங்கள் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நேராக இவ்வளோண்டு தான் போட்டேன். அதுவே எவ்வளோ கலரிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஒரு சோப்பு தயாரிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி சும்மா மைல்டாக போட்டாவே போதும். இல்லை இப்போ நிறையா குவான்டிட்டிஸ் அதை தயாரிக்கிறோம், நம்ம சேல் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம சோப் பேஸை வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா வாங்கி தான் தயார் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கலரிங் கொடுக்குறாங்க. நான் எந்த ஒரு கலரிங்குமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம கலரிங் பர்ஃப்யூம் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக கடையில் விற்கிற அதே சோப்பு தான் ஆகுது. நம்ம வந்து இதேமாரி நேச்சுரல் கலராகவே இருக்கட்டும், ஆனால் நம்ம பர்ஃப்யூம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸு நீங்கள் ஒரு சோப்பை ரெடி பண்ணி நீங்கள் முதல்ல குளிச்சு பாருங்கள். நீங்கள் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ட்ரைனஸும் ஆகலை, நல்லாவும் நுரை வருது, எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலைன்னா இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.